வணக்கம். இங்கிலீஷ் கிராமரின் அற்புதமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். மாஸ்டரிங் இங்கிலீஷ் கிராமர். இன்று லெவல்ஸ் ஆஃப் கிராமரின் நிலைகள் பற்றி ஆராயப் போகிறோம். கிராமர் ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைப்பாக ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம். புரிந்துகொள்வது நம்மை தெளிவாகவும் திறம்படவும் கம்யூனிகேட் தொடர்பு கொள்ள உதவுகிறது. ஒலிகள் மற்றும் சொற்கள் போன்ற சிறிய அலகுகள் ஸ்மாலர் யூனிட்ஸ் எவ்வாறு அர்த்தமுள்ள வாக்கியங்கள் மற்றும் உரைகளை உருவாக்குகின்றன என்பதை ஆராய்வோம். கிராமர் ஒரு படிநிலை போல் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதில் சிறிய கூறுகள் ஸ்மாலர் கம்போனன்ட்ஸ் இணைந்து பெரிய மேலும் சிக்கலான கட்டமைப்புகளை காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்குகின்றன. அடிப்படையில் வார்த்தைகளை உருவாக்கும் ஒலிகள் உள்ளன. சொற்கள் ஒன்றிணைந்து சொற்றொடர்கள் ஃப்ரேசஸ் மற்றும் வாக்கிய பகுதிகளை கிளாசஸ் உருவாக்குகின்றன. பின்னர் அவை சென்டென்சஸ் வாக்கியங்கள், பத்திகள், பாராகிராஃப்ஸ் மற்றும் முழு உரைகளாக ஃபுல் டெக்ஸ்ட்ஸ் உருவாக்கப்படுகின்றன. கிராமரை அகக்காட்சியாக விஷுவலைஸ் உருவாக்கிக் காண அதை நாம் ஒரு வீட்டைக் கட்டுவதுடன் ஒப்பிடலாம். ஒரு வீடு செங்கற்களால் தொடங்குவது போல இலக்கணம் ஒலிகளுடன் தொடங்குகிறது. வார்த்தைகள் சுவர்களாக அமைகின்றன. அறைகள், சொற்றொடர்கள், ஃப்ரேசஸ் மற்றும் வாக்கிய பகுதிகளை கிளாசஸ் குறிக்கின்றன மற்றும் முழுமையான வீடு ஒரு வாக்கியத்தை சென்டென்சஸ் பிரதிபலிக்கிறது. பல வீடுகள் இணைந்தால் ஒரு குடியிருப்பு உருவாகும். அதுபோல பத்திகள், பாராகிராஃப்ஸ் மற்றும் கட்டுரைகள் எசேஸ் இணைந்து அர்த்தமுள்ள தகவல் தொடர்பை கம்யூனிகேஷன் உருவாக்குகின்றன. கிராமரின் கட்டமைப்பை ஸ்ட்ரக்சர் புரிந்துகொள்வது தகவல் தொடர்புகளை கம்யூனிகேஷன் மேம்படுத்துகிறது. இது நம்மை மேலும் தெளிவாக பேசவும், ஸ்பீக் மோர் கிளியர்லி திறம்பட எழுதவும், ரைட் எஃபெக்டிவ்லி படிப்பதை சரியாக புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. இந்த கிராமர் நிலைகளில் தேர்ச்சி பெறுவது உங்கள் மொழி திறன்களை லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வலுப்படுத்தும். இப்பொழுது நீங்கள் கிராமரின் ஹைரார்கி படிநிலைகளை புரிந்து கொண்டுள்ளீர்கள். உங்கள் பேச்சு மற்றும் எழுத்துத் திறனை மேம்படுத்த இந்த அறிவை பயன்படுத்தலாம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். விரைவில் வாக்கியங்கள் மற்றும் பத்திகளை அமைப்பது உங்கள் இயல்பான திறனாக மாறும். கீப் பிராக்டிசிங் and soon structuring sentences and paragraphs will feel natural. மொழி லாங்குவேஜ் பல்வேறு நிலைகளாக டிஃபரண்ட் லெவல்ஸ் அமைந்துள்ளது. ஒவ்வொன்றிற்கும் தனித்துவமான ரூல்ஸ் மற்றும் வடிவங்களுடன் பேட்டர்ன்ஸ் உள்ளன. இந்த நிலைகளை புரிந்து கொண்டால் நாம் மேலும் திறம்பட தொடர்பு கொள்ள முடியும். கம்யூனிகேட். வாருங்கள் உள்ளே நுழைவோம். லெட்ஸ் டைவ் இன். மொழியை பல்வேறு நிலைகளாக பிரிக்கலாம். ஒவ்வொன்றும் தனித்துவமான செயலை நிறைவேற்றும். இது ஒலிகளால் தொடங்குகிறது. அவை சொற்களாக உருவாகின்றன. சொற்கள் சொற்றொடர்களாக மாறும். சொற்றொடர்கள் உட்பிரிவுகளை மாறும். உட்பிரிவுகள் வாக்கியங்களை உருவாக்கும் மற்றும் வாக்கியங்கள் பத்திகளாக வளர்கின்றன. பத்திகளுக்கு அப்பால் முழுமையான கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் உள்ளன. இந்த அமைப்பு நம் எண்ணங்களை ஒழுங்கமைக்கவும் தெளிவாக தொடர்பு கொள்ளவும் உதவுகிறது. ஒலிகளும் எழுத்துகளும். ஒலிகள் சவுண்ட்ஸ் அல்லது ஒலியின் ஃபோனீம்ஸ் பேசும் மொழியின் அடிப்படை ஃபவுண்டேஷன். அவற்றை புரிந்துகொள்வது சரியான உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங் மற்றும் தொடர்புத்திறனை கம்யூனிகேஷன் மேம்படுத்த உதவுகிறது. வாருங்கள் ஒலிக்குறிப்புகளை ஃபோனீம்ஸ் விரிவாக ஆராய்வோம். ஒரு மொழியில் ஒரு சொல்லின் அர்த்தத்தை மாற்றக்கூடிய மிகச்சிறிய ஒலி அலகே ஒலியுறுப்பு ஃபோனீம் ஆகும். ஆங்கிலத்தில் சுமார் 44 ஃபோனீம்ஸ் ஒலியுறுப்புகள் உள்ளன. சில டி போன்ற ஒற்றை எழுத்துகளால் குறிக்கப்படுகின்றன. மற்றவை ஷ் மற்றும் எத் போன்ற எழுத்து சேர்க்கைகளால் லெட்டர் காம்பினேஷன்ஸ் உருவாக்கப்படுகின்றன. இப்பொழுது சில உதாரணங்களை பார்ப்போம். எம் சவுண்ட் மேன் மற்றும் மதர் போன்ற சொற்களில் வருகிறது. டி சவுண்ட் டாப் மற்றும் வாட்டர் போன்ற சொற்களில் காணப்படுகிறது. ஷ் சவுண்ட் ஷூ மற்றும் ஃபிஷ் போன்ற சொற்களில் உள்ளது.
ஒற்றை ஒலி எழுத்தை மாற்றுவது எப்படி ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை முற்றிலும் மாற்றும் என்பதை கவனியுங்கள். உதாரணமாக, பேட் மற்றும் பேட் ஆகியவை ஒரே ஒலியால் வேறுபடுகின்றன. லெட்டர்ஸ் எழுத்துகள் ஒலிகளை பிரதிபலிக்கின்றன, ஆனால் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் எப்போதும் நேரடியானது அல்ல. ஆஃப் என்ற எழுத்துக்கள் த்ரூ என்ற சொல்லில் ரூ என்று ஒலிக்கிறது, ஆனால் காஃப் என்ற சொல்லில் கேப் என ஒலிக்கிறது. அதனால் துல்லியமான புரொனன்சியேஷன், உச்சரிப்பு மற்றும் ரீடிங் வாசிப்புக்கு ஒலியுறுப்புகளை ஃபோனீம்ஸ் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது. பல இங்கிலீஷ் சொற்கள் எழுதப்படுவது போல் உச்சரிக்கப்படுவதில்லை, நாட் ப்ரொனவுன்ஸ்ட். உதாரணமாக, கம்ஃபர்டபுள் என்பது பெரும்பாலும் காம்ஃபர்டபுள் என்று தவறாக உச்சரிக்கப்படுகிறது. சரியான உச்சரிப்பு கம்ஃபர்டபுள் வார்த்தைகளை ஒலிப்புகளாக உடைப்பது உச்சரிப்பை எளிதாக்குகிறது. சுருக்கமாகச் சொல்வதானால், ஒலியுறுப்புகள் ஃபோனீம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் சிக்கலாக இருந்தாலும் ஒலிப்புகளை ஃபோனீம்ஸை புரிந்துகொள்வது உச்சரிப்பு மற்றும் வாசிப்புக்கு உதவுகிறது. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், விரைவில் ஒலிகளை அடையாளம் காணுவது இயல்பாக மாறிவிடும். Keep practicing, and soon, recognizing sounds will become second nature. இப்போது நாம் இலக்கணத்தின் பல்வேறு நிலைகளை ஆராய்ந்துள்ளோம். நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொண்டீர்கள் என்று பார்ப்போம். உங்கள் புரிதலைச் சோதிக்க இந்த விரைவான மினி வினாடி வினாவில் பங்கெடுக்கவும். Take this quick mini quiz to test your understanding. வினாடி வினாவில் குவிஸ் அருமையாகச் செய்தீர்கள். இப்போது இலக்கண நிலைகளைப் பற்றிய தெளிவான புரிதலைப் பெற்றுள்ளீர்கள். அடுத்த அற்புதமான பாடத்திற்குச் செல்வோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸைட்டிங் லெசன். மொழியின் அத்தியாவசிய கட்டமைப்பான சொற்களைப் பற்றிய இந்த பாடத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு திஸ் லெசன் ஆன் வேர்ட்ஸ், தி எசென்ஷியல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். சொற்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பொறுத்து அவை வெவ்வேறு அர்த்தங்களைக் கொண்டுள்ளன மற்றும் வெவ்வேறு செயல்பாடுகளை வழங்குகின்றன. தகவல் தொடர்பில் அவற்றின் பங்கை ஆராய்வோம். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் தேர் ரோல் இன் கம்யூனிகேஷன். சொல் என்பது எந்த மொழியிலும் அர்த்தம் கொண்ட மிகச்சிறிய அலகாகும். A word is the smallest unit of meaning in any language. ஒவ்வொரு சொல்லும் தகவல் தொடர்புகளில் ஒரு குறிப்பிட்ட பங்கை வகிக்கிறது. Every word plays a specific role in communication. சொற்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள நாம் அவற்றை சொல் வகையினம் எனப்படும் பிரிவுகளாக வகைப்படுத்துகிறோம். To understand how words function, we classify them into different categories known as the parts of speech. சொற்கள் ஒரு வாக்கியத்தில் அவற்றின் செயல்பாட்டின் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. பெயர்ச்சொற்கள், நவுன்ஸ், டாக் மற்றும் ஹாப்பினஸ் போன்றவை நபர்கள், இடங்கள் அல்லது பொருட்களை குறிப்பிடுகின்றன. வினைச்சொற்கள், வெர்ப்ஸ், ரன் மற்றும் இஸ் போன்றவை செயல்கள் அல்லது நிலைகளை வெளிப்படுத்துகின்றன. உரிச்சொற்கள், adjectives, ப்ளூ மற்றும் ஹாப்பி போன்றவை பெயர்ச்சொற்களை விவரிக்கின்றன. வினையுரிச்சொல், adverbs, quickly மற்றும் போன்றவை வினைச்சொற்கள், verbs மற்றும் உரிச்சொற்களை, adjectives, மாற்றியமைக்கின்றன. மேலும் பிற சொல் வகையினங்கள், பிரதிப்பெயர்ச்சொல், pronouns, முன்னிலைச் சொற்கள், prepositions, இணைப்புச் சொற்கள், conjunctions,
மற்றும் இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஆகியவை வாக்கியங்களை இணைக்கவும் கட்டமைக்கவும் உதவுகின்றன. சொற்கள் ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தப்படும் விதத்தைப் பொறுத்து அவற்றின் செயல்பாடு மாறலாம். Words can change their function depending on how they are used in a sentence. உதாரணமாக, light என்ற சொல்லை turn on the light என்ற வாக்கியத்தில் பெயர்ச்சொல்லாக பார்க்கலாம், ஆனால் light the candle என்ற வாக்கியத்தில் அது வினைச்சொல்லாக மாறுகிறது. For example, the word light can be a noun in turn on the light, but it becomes a verb in light the candle. சொற்களின் செயல்பாடுகளை புரிந்துகொள்வது மொழியை சரியாக பயன்படுத்த உதவுகிறது. Understanding word functions helps us use language more accurately. சுருக்கமாக கூறுவதானால், சொற்கள் மொழியின் அடித்தளமாகும். To summarize, words are the foundation of language. அவை செயல்பாட்டின் அடிப்படையில் சொல் வகையினங்களாக வகைப்படுத்தப்படுகின்றன, மேலும் சில சொற்கள் பயன்படுத்தும் முறையைப் பொறுத்து அவற்றின் நிலையை மாற்றக்கூடும். They are classified into parts of speech based on their function, and some words can change their role depending on how they are used. சொற்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை புரிந்துகொள்வது உங்கள் தகவல் தொடர்பு திறன்களை வலுப்படுத்தும். Mastering words and their functions will strengthen your communication skills.